ஸ்தோத்திரம். அன்பு சபை மக்களுக்கு பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஞானமும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈவும் தயவும் உங்களுக்கு பரிபூரணமாக பெறுவீர்களாக. உலகெங்கிலும் இருந்து ஷாலோம் சபையினுடைய செய்தியை கேட்கிற அனைவருக்கும் கிறிஸ்து இயேசு சகல செல்வத்தையும் அமைதியையும் இன்பத்தையும் தருவாராக. தானியல் ஜெயக்குமார் ஊரப்பாக்கத்திலிருந்து. இன்றைய தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. கடந்த முறை அந்த சமாரியா ஸ்திரீ யாக்கோப்பின் கிணறாண்ட இருந்து பேசின விஷயத்தை நாம் தியானம் பண்ணினோம். அதில் யாக்கோப்பு வெட்டின கிணறு அது பூமியில் இருக்கிற நீரூற்றாய் இல்லை, யாக்கோப்பினுடைய வாழ்க்கை கிணறு என்ற ஒரு புரிதலில் வந்தோம். அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்தது இல்லையா? இது மாதிரி விளக்கம் நான் முதல் முறையாக கேட்குறேனோ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல, இறைவன் நமக்கு அவருடைய இருதயத்தின் உள்ள விஷயங்களை எடுத்து சொல்ல தான் அவ்வப்போது ஒவ்வொருத்தராக தேர்ந்தெடுக்கிறார். பவுல் சொல்கிறாரு, பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களின் மூலமாக தீர்க்கதரிசின் மூலமாக பிதா தன் திருவுள்ளத்தை பற்றினார். இந்த கடைசி காலத்திலேயோ தன்னுடைய குமாரன் மூலமாக திருவுள்ளம் பற்றினார். கடவுள் தன்னுடைய திருவுள்ளத்தை வாழ்வியல் முறையை இன்றைக்கி நேற்று இல்லை, பூர்வ காலந்தொட்டு உலகம் தோன்றிய காலத்திலிருந்து தன்னுடைய திருவுள்ளத்தை பற்றி இறைவன் போலவே மனுஷனும் எல்லா நன்மையும் வளமும் பெற்று வாழ எப்படி வாழ்வியல் வாழ வேண்டும் என்கிற அந்த திருவுள்ளத்தை நம்மளுடைய பிதாக்களாகிய முன்னோர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் திருவுள்ளத்தை பற்றினார். ஆனால் அதில் அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாமல் ஒரு வாழ்வியலில் போயிட்டாங்க. ஏன்னா அது மாம்ச வாழ்க்கையில் வாழ்ந்தாங்க. 2 விதமான வழிபாடுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒன்று மாம்ச வழிபாடு, ஒன்று ஆவிக்குரிய வழிபாடு. இந்த ஆவிக்குரிய வழிபாடுங்கிறது கிறிஸ்து இயேசுவுக்கு அப்புறம்தான் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அது பிதாவின் திருவுள்ளம் தன்னுடைய குமாரன் மூலமாக திருவுள்ளம் பற்றினார் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா? கிறிஸ்து இயேசுவுக்கு முன்னாடி இந்த திருவுள்ளம் பற்றப்படவில்லை. அது சொன்னாலும் விளங்கி கொள்ள முடியாத அளவில் நம் முன்னோர்கள் இருந்தாங்க. அப்போது 2 விதமான வழிபாடாக மாறிடுச்சு. ஒன்று மாம்ச வழிபாடு, ஒன்று ஆவிக்குரிய வழிபாடு. இந்த மாம்ச வழிபாடில் சுயநலமும் தனக்காகவும் மாறிடுச்சு. தன்னையே நேசித்து தனக்காகவே வாழ்வது. ஆவிக்குரிய வழிபாடு தன்னை நேசிக்கிறது போல் பிறரையும் நேசிப்பது. இது ஆவிக்குரிய வழிபாடு. ஒரு சின்ன விஷயந்தான், அதை மாற்றி புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாயிடும். ஆனால் இது நம்முடைய முன்னோர்களுக்கு புரியவே இல்லை. அதனால் கிறிஸ்து இயேசு நமக்கு அந்த செய்திகளை சொல்கிறார். இதை தான் கடந்த வாரம் அந்த சமாரியா ஸ்திரீக்கிட்ட யாக்கோப்பின் கிணறை பற்றி பேசியிருந்தோம். நம்முடைய மூதாதையர்கள்லாம் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க? மாம்ச வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த கதையில் பார்த்தீங்க இல்லையா? யாக்கோப்புன்ற நம்மளுடைய கோத்திர பிதா எப்படி வாழ்ந்திருக்காரு? தன்னுடைய நலனுக்காக மாம்ச வழிபாடாகவே வாழ்ந்துட்டார். கடைசி காலம் வரைக்கும் அவருடைய பிள்ளைங்களும் அப்படி தான் இருந்தாங்க. யாருமே இறை வழிபாட்டுக்குள்ளே வரல. 13 பிள்ளைங்க பெற்றார், ஒரு பெண் பிள்ளை. அந்த ஒரு பெண்ணால் மிகப்பெரிய தவறை செஞ்சார். ஒரு ராஜ்யத்தையே கொன்று குவிச்சு அவங்களுக்கு பயந்து ஊரை விட்டுலாம் ஓடியாந்தாங்க. பிள்ளைங்க அவர் பேச்சை கேட்கவே இல்லை. இந்த 12 பிள்ளைங்களும் அவருடைய பேச்சை கேட்கல. சில பேர் சொல்லலாம், யோசேப்பும் பெஞ்சமினும் ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தாங்கன்னா, இல்லை, அவங்களுடைய வரலாறெல்லாம் நம்ம பார்ப்போம். அவங்களாம் நல்லா இருந்தாக்கா இயேசு வர வேண்டியதில்லை. இயேசுவை தவிர இந்த வேதத்தில் குறிப்பிட்ட ஒருத்தரும் சரியான முறையில் வாழலை. தனக்காக சுயநலமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இதில் யாராச்சும் ஒருத்தர் நல்லவங்களாக இருந்தால் இயேசுன்றவர் வர வேண்டியதில்லை. உண்மை தானே? இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்லை இல்லையா? சரி. அப்போது இயேசுவின் சுவிசேஷம்தான் இன்றைக்கி உலகத்துக்கு தேவை. இந்த உலகம் சுபிட்சி பெறணும், மக்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்,
கெட்ட எண்ணங்கள்லேருந்து வெளிவரணுன்னாக்கா இயேசுவின் சுவிசேஷம் தான் வேணும். பிதாக்களின் வாழ்க்கையோ சுவிசேஷமோ நமக்கு உதவாது. அவங்க அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனால் கிறிஸ்து இயேசுவே அவங்க எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? ஆனால் நாம் அப்படி இல்லை. பிதாக்களின் வழிபாட்டிலேருந்து வந்திருந்தாலும் அந்த பிதாக்களினுடைய வாழ்க்கை வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வேதம் எழுதியிருக்கு. அது மாதிரி வாழாமல் கிறிஸ்து இயேசு சொல்லி கொடுக்குறாருல, அது போல் வாழணும். பிதாக்கள்லாம் மாம்சத்தோடு இருந்தாங்க, ஆவியோடு இல்லை. கிறிஸ்து இயேசு சொல்கிறார், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இந்த செய்தியை சொன்ன உடனே முன்னோர்கள்லாம் அவர் எதிர்த்தாங்க. ஏன்னா அப்போது கடவுளை அப்பாவோ பிதாவோனோ கூப்பிடக்கூடாது. அது எப்படி கூப்பிடணுன்னாக்கா, மூதாதியர்கள் கடவுள் தான் கூப்பிடணும். எப்படி? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், அப்படி தான் சொல்லணும். கடவுள் என் பிதா அப்படின்னு சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இந்த கிருபை காலம் கிறிஸ்து இயேசுவுக்கு பிறகு தான் நமக்கு கிடைச்சிது. அது அவங்களுக்கு கிடைக்கல. அந்த விஷயத்தை இயேசு எப்படி எடுத்து சொல்கிறார் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 20ஆம் வசனம். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்களோ எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள். இந்த சமாரியா ஸ்திரீ இயேசுனுடைய உபதேசத்தெல்லாம் கேட்ட பிறகு தொழுகையை பற்றி இப்போ பேசுகிறாங்க. ஆவியோடும் உண்மையோடும் தொழுனோடனே இப்போ அந்த தொழுகைக்கான ஸ்தலம் எது? எங்கள் பிதாக்கள் இந்த மலையில் தான் தொழுதுருந்தாங்க. எருசலேமில் உள்ள அங்கே உள்ள கோயிலுக்குள்ளே அவங்க போக முடியாது. ஏன்னாக்கா ஜாதி வேறுபாடு, தீண்டாமைன்ற பேரில் இவங்களை அங்கே சேர்க்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் அங்கே போய் தொழணுன்றீங்களே, எங்களை அங்கே சேர்க்க மாட்டாங்களே, நான் என்ன பண்ணுறது? அதுக்கு இயேசு பிரதியுத்தமாக, அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலே எருசலேமில் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ள காலம் வரும். அந்த ஸ்திரீ கூட அன்றைக்கி அந்த காலம் வரலைங்க, நமக்கு வந்திருக்கு. இப்போது எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம். அதனால தான் இப்போது இங்கே ஒரு சபை உருவாகிருக்கு. இல்லைன்னா அந்த சபைகள்லாம் வைக்க முடியாது. இயேசு அதுக்கான விடுதலையை கொடுத்துட்டார். வெறும் எருசலேம்லேயும் அந்த மலையிலையும் போய் அங்கே அன்றைக்கி தொழுகைலாம் இருந்தது. வெறும் அந்த எருசலேமில் மட்டும் போய் தொழுது கொண்டால் அங்கே சடங்கு சம்பிரதாயம் தான். தவறு செஞ்சால் அது ஆல்டர்னேட்டுக்கான பலிபீடமாக தான் அந்த கோயிலை மாற்றிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. கிறிஸ்து இயேசு எல்லா பாவங்களுக்காக பலியான பிறகு அவரை விசுவாசிக்கிறவங்க முதல்ல பாவத்திலேருந்து விடுதலை ஆகிடுறாங்க. இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்திலேருந்து விடுதலை ஆகிடுறாங்க. நான் இதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சேன் அப்படிங்கிற உணர்வே வேதத்தை படித்தா தான் தெரியும். வேதம் தான் சுட்டி காட்டுது நாம் எல்லோரும் பாவிகள்னு. நம்மளில் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம்னா, வேதம் வாசிக்கிறோம், நாங்கள் வேதக்காரங்க, ரொம்ப பரிசுத்தவான்க அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுது, வேதத்தை வாங்கினவர்கள் பொல்லாதவரும் கொலைக்காரர்களுமாக இருக்காங்க. அப்போ வேதத்தை படிக்கும்போது தான் நான் குற்றவாளினே தெரியுது. அது வரைக்கும் நான் நல்லவன் தான் நினச்சிட்டு இருந்தேன். இதை அப்போஸ்தலர் பவுலும் சொல்கிறார். வேதம் என்னை குற்றஞ்சாட்டும் போது தான் நான் குற்றவாளினே தெரியுது. அதுக்கு முன்னாடி தன்னை நான் யோகியன்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த 10 கட்டளையை சரியாக செய்கிற யோகியன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடவுளுக்காகவே நான் சில பேரை கொல்ல வேண்டியது இருந்தது இல்லையா? மனசில் வைராக்கியம், கோபம், சண்டையெல்லாம் இருந்தது இல்லையா? வெறுப்புணர்வுலாம் இருந்தது இல்லையா? அந்த விஷயத்தில் நான் பாவிதானே, இது வேதம் எனக்கு சுட்டி காட்டும் போது தானே தெரியுது அப்படின்னு. அப்போ வேதத்தை வாங்கின எல்லாருமே பாவிகள். ஆனால் அந்த வேதம் என்ன நமக்கான ஒரு பரிபூரண ஒரு புண்ணியத்தை கொடுக்குதுனாக்கா, உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக ஒருவர் வந்திருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசித்தினால், வாயினால் அறிக்கையிட்டினால், அவரை ஏற்றுக்கொண்டால், அவருடைய உபதேசத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் நீங்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகிறீர்கள். தெரிந்தோ தெரியாமலோ எது செஞ்சிருந்தாலும் அவரை நேசிக்கும் போது நீங்கள் இன்று முதல் பாவத்திலிருந்து விடுதலையாகிறீர்கள். பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா கிறிஸ்து இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், காயமானார், சிலுவையில் மரணமானார் என்கிற அந்த சம்பவத்தை, அது எனக்காக நடந்ததுன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா உங்கள் பாவம் அவரோட சிலுவையில் மறைஞ்சிருச்சு.
அவர் திரும்பவும் 3ஆம் நாள் உயிர்ப்பிக்கப்பட்டார், உயிர்த்து எழுந்தார் இல்லையா? அவரோடு கூட நாம் புண்ணியராக உயிர்த்து எழுந்துட்டோம். அவர் எழுந்தது உண்மை தானே? அப்போ நாமும் புண்ணியராக உயிர்த்து எழுந்திருக்கிறோம். இப்போ புண்ணியராக ஆன பிறகு நீங்கள் பாவம் செய்யலாமா? செய்யக்கூடாது இல்லையா? தவறான சிந்தனையெல்லாம் கொண்டு வரலாமா? அந்த சிந்தனையை செயலாக்கலாமா? ஆக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா அந்த தவறான சிந்தனையும் பொல்லாத மனுஷனும் அந்த சிலுவையிலே மரிச்சிட்டானே கிறிஸ்து இயேசுவோட. இப்போ நீங்கள் அந்த தவறு செஞ்சால் அது என்ன விளங்குச்சா அவங்களுக்கு அப்படின்னு வேதமே கேட்குது. அதனால் கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை நமக்குள்ளே இருந்தால் நாம் பாவம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற வேதம் சொல்லுது. அதற்கான சடங்கு மாதிரி தான் நம்ம திருவிருந்து, அப்பம் பிக்குதல் இதெல்லாம் செய்கிறோம். அவருடைய உடம்பையும் ரத்தத்தையும் சாப்பிட்றோம். அதனால் அவருடைய உயிராற்றல் நமக்குள்ளே வந்துச்சுன்னா அவர் எப்படி நல்லவராக வாழ்ந்தாரோ அது மாதிரி நம்மளும் நல்லவராக வாழலாம் அப்படிங்கிறதான் சொல்லி கொடுக்குறார். உங்கள் பிதாக்கள் வாழ்க்கையை விட்டுட்டு இப்போ நான் சொல்லுகிற வார்த்தைப்படி உங்கள் பிதாக்களுடைய கிணற்றிலிருந்து நீங்கள் குடித்த தண்ணி உங்களுக்கு மறுபடியும் தாகத்தை கொடுக்கும். என்ன தாகம்? உடல் இன்பம், பொருள் இன்பம், உலகியல் இன்பம் என்கிற அந்த மாதிரியான எண்ணங்களை உருவாக்கும். ஆனால் நான் கொடுக்குற இந்த ஜீவ தண்ணீரோ உங்களுக்கு அந்த மாதிரி சிந்தனை வராமல் உங்களை நேசிக்கிறது போல் எல்லாரையும் நேசிக்கிற அன்பு பரிமாற்றம் உங்களுக்குள் வரும். ஏன்? கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு உங்களுக்கு பரிமாறப்படும். அதனால தான் இயேசு சொன்னார், தாகம் உள்ள எவனும் என்னிடத்தில் வர கடவன். இவர்கிட்டருந்து வாங்கி குடிக்கிற தண்ணி இருக்கே அது அவங்களுடைய தாகத்தை தீர்த்து அவங்களுக்குள்ளது ஒரு நீரூற்று வந்து அது ஒரு உயிராற்றல் பெற்று அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, செயல், சிந்தனை எல்லாம் கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தாரே அது போல வாழ அது கொண்டு போகும். அப்படி தான் எனக்குள் இந்த நீரூற்று நிரம்பி அது ஊற்றெடுத்ததுனால தான் இந்த செய்தியை நம்ம இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறோம். இதுபோல் உங்கள் அனைவருடைய தாகமும் தணிஞ்சு உங்களுக்குள்ள ஒரு நீரூற்று வந்து உங்களால் இந்த நற்செய்தி உலகெங்கும் செல்லும் பொழுது மற்றவர்களுடைய தாகமும் தீரும். அன்பு என்கிற ஒரு பரிமாற்றம் இந்த உலகெங்கும் பரவும் இல்லையா? அப்போது இதை எங்கே எப்படி தொழலாம்? அந்த சகோதரி கேட்குறான், இது எங்கே எப்படி தொழலாம்? நீங்களும் எருசலேமில் தான் தொழுதுறீங்க, உங்கள் வம்சாவளியில் அங்கே தான் தொழுறாங்க, ஆனால் எங்களை அங்கே சேர்க்க மாட்டுறாங்களே அப்படின்னு. அப்போ இயேசு சொல்கிறாரு, நீ வருத்தப்படாத, ஒரு காலம் வருது, அந்த காலத்தில் பிதாவை நீங்கள் எங்கும் தொழுது கொள்ளலாம். அதனால தான் இன்றைக்கி உலகெங்கும் சுவிசேஷம் பரவி உலகெங்கிலும் கிறிஸ்து இயேசுவினுடைய கோயில் உருவாகிருக்கிறது இல்லையா? அதனால தான் சபைகள் உருவாகிருக்கு. அந்த மாதிரி சபையிலேருந்து தான் இப்போ உங்களுக்கு நற்செய்தி வந்துட்டுருக்கு. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். இந்த காலம் எப்படி வருதுன்னா, இதை யூதர்கள் தவற விட்டார்கள். இன்றைக்கும் யூதர்கள் இதை தவற விட்டார்கள். இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவர் மரணம் அடைந்தார், உயிர்த்தெழுந்தாருங்கிறத அவங்க விரும்பலை, நம்பலை. அவர் மரித்தார், நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார் அப்படின்றத நம்பினா நீங்கள் கிறிஸ்து இயேசு, இல்லை அப்படின்னா நீங்கள் யூதர்கள். இப்படி தான் இந்த உலகத்தில் இப்போ 2 வழிபாடு ஆயிடுச்சு. இன்றைக்கும் யூதர்கள் வழிபாடு மாம்ச வழிபாடு தான். அவங்க எருசலேமில் இனிமேல் கட்ட போகிற கோயிலும் பலியிடுறதுக்காக தான். பலிகள்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அவங்க நம்புறது தயாராக இல்லை. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, இந்த ரட்சிப்பு உங்களுக்கு யூதர்கள் வழியாக வருது. அவங்க நம்பாததுனால இந்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு இதெல்லாம் அவர்கள் மூலமாக உங்கள்கிட்ட வருது. இனி நீங்கள் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்கும் ஆடையோ மாடையோ புறாவையோ கொண்டு போய் கோயிலில் நின்று இது நான் செய்த குற்றத்துக்காக என்ன கொல்லணும், எனக்கு பதிலாக இந்த மிருகத்தை கொல்றேன்னு அதனுடைய ரத்தத்தில் உங்களை உயிர் மீட்பு கொண்டு வராதீங்க. இந்த உலகத்திலே மிக சிறந்த நல்லவர் ஒருத்தர் வந்து வாழ்ந்து நமக்காக அந்த பாவங்கள்லாம் ஏற்று அவர் நமக்காக நாம் செய்த குற்றங்களுக்காக இரத்தம் சிந்தி பலியானாரே, அந்த இரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது அன்றைக்கி ஆடு மாடு அந்த 10 கட்டளை மேலே ரத்தம் தெளிக்கப்பட்டது. ஆடு மாடு புறாவின் ரத்தத்தை தெளித்து 1 வருஷத்துக்கான மீட்பு மட்டும்தான் கிடைக்கும். மறுபடியும் அடுத்த வருஷம் போய் அதே சடங்கு செய்வாங்க. அப்போஸ்தலன் பவுல் கேட்குறாரு, சென்ற வருடம் நீங்கள் ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பாகிய மீட்பு வாங்கிட்டு போன நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்திருந்தால் ஏன் நீங்கள் மறுபடியும் போய் அதே சடங்கு செய்ய போகிறீங்க?
அப்போ மறுபடியும் நீங்கள் வருடம் இந்த சதங்க தொடர்ச்சியாக செய்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக தவறு செய்கிறீங்க, பாவம் செய்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அதை விளங்கிக்க முடியல. அவங்களுக்கு கோபம் தான் வருது, நம்ம வழிபாட்டை இவன் கேலி பண்ணுறான் அப்படின்னு. கிறிஸ்து இயேசுவை கோச்சிக்கிட்டது கூட அதனால தான். என் பிதாவின் வீடு ஜெப வீடு என்று அழைக்கப்பட்டதே, இதை யார் கல்லர் கொகையாக மாற்றினது, இதை யார் கசாப்பு கடையாக மாற்றினதுன்னு இயேசு கேட்குறாரு. அப்போ அவர் மேலே கோபம் வருது, அவரை கொன்னுடணும் அப்படின்ற வெறி வருது. அது என்னென்னா அது மாம்சத்துலேருந்து எழும்புது. ஆனால் ஆவியிலேருந்து வருதுன்னா அதை கொஞ்சம் நிதானிக்கும். இவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய வார்த்தையில் உள்ள உண்மைகள் என்ன அப்படின்னு புரியும். அப்போது அந்த உண்மையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுடைய ஆவிக்கான சக்தி இல்லை. இப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு அப்புறம் அந்த சக்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கிறிஸ்துவ மூலமாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரத்தத்தை விசுவாசிக்கும்பொழுது இப்போ என்னன்னாக்கா ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவியின் மூலமாக இப்போ உண்மை வழிபாடு செய்கிறோம் இல்லையா? அந்த ஆவியின் மூலமாக தான் உண்மை வழிபாடு இப்போ நமக்குள்ளே வருது. இந்த உண்மை வழிபாடு எப்படி இருக்கணுங்கிறது தான் கிறிஸ்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊராக போய் சுவிசேஷத்தை அறிவித்தார். இதை யூதர்கள் தவற விட்டாங்க. ஆனால் அவங்க தான் மிகப்பெரிய கோவில்லாம் கட்டினாங்க, வழிபாடெலாம் செஞ்சாங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு முறையும் பாருங்கள், ராஜாக்கள் மாறினாங்க. 40 வருடத்துக்கு ஒரு முறை அந்த கோயில் இடிக்கப்பட்டுச்சு. 40 வருடத்துக்கு ஒரு முறை இவங்களுடைய வாழ்க்கை முறை மாறப்பட்டுச்சு. 40 வருடத்துக்கு ஒரு முறை இவங்க அடித்து விரட்டப்பட்டாங்க. வேதம் சொல்லுது, கடவுளே இதை ஏற்பாடு பண்ணுறார். அவங்க எப்போல்லாம் தவறில் அதிகபட்ச தவறுகள் செஞ்சு இனி இவங்களை இங்கே வச்சிருக்கக்கூடாதுன்னு கடவுளே போர்க்களத்தையும் யுத்தத்தையும் உருவாக்குறாரு. வேற்று ராஜா கையில் ஒப்பு கொடுக்குறாரு, இவங்களை விரட்டி அடிக்கிறார். திரும்பவும் இவங்க மனம் திருந்தி திரும்பவும் கோயில் கட்டி திரும்பவும் கடவுளை நேசித்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம திரும்பவும் மன்னிக்கிறார். இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ கிறிஸ்து இயேசு எல்லாத்துக்கும் தேவையான மன்னிப்பு கொடுத்துட்டார். அவரை ஏற்றுக்கொண்ட நாம் திரும்பவும் பாவம் செய்யக்கூடாது. மறுபடியும் இப்போ இயேசு இங்கே சாக மாட்டார் இல்லையா? திரும்ப அவர் ராஜாதி ராஜாவாக நியாயம் தீர்க்கிறவராக வருவார். ஏன்னா அவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுருச்சு. மனுஷனை நியாயம் தீர்க்கிற அந்த விஷயம் அவர்கிட்ட போயிடுச்சு. அதனால் இப்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டவங்க ஆவியோடும் உண்மையோடும் தொழ வேண்டும். அதுபோல் ஒரு வாழ்வியல் வாழ வேண்டும். 23 உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். பிதா ஆதி காலத்துலேருந்து இப்படி தான் விரும்புகிறார். அதை ஒவ்வொரு முறை ஒவ்வொருத்தரையாக எழுப்பி சொல்லும்பொழுது அவங்க அத்தனை பேரும் மாம்சத்தில் தான் விழுந்தாங்க. தம்முடைய குமாரனையை அனுப்பி அதுக்கான மாற்று ஏற்பாடாக அவருக்கு மேலே திருவுள்ளம் பற்றி இப்போ நமக்கு ஆவியோடும் உண்மையோடும் தொழுகிற அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கார். 24 தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்களும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அதனால தான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவின உடனே நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆவின்னா உயிராற்றல்னு அர்த்தம், உயிரோட. அப்போது இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் எப்படி செத்ததை தொழுது கொள்ளாங்களான்னா, எது அவங்களுக்கு மீட்பு கொடுத்ததோ அதெல்லாம் செத்து போனது தான், சாகடிச்சு தான் மீட்பு வாங்கினாங்க. ஆனால் கிறிஸ்து இயேசு அப்படி இல்லை, உயிர்த்தெழுவினால் நமக்கு மீட்பு கொடுத்தார். உயிர்த்தெழுந்தார் இல்லையா? உயிர்த்தெழுததினால் மீட்பு வந்தது. அப்போ இதுக்கு முன்னாடி தொழுகலாம் அவர்கள் செத்ததை தொழுதார்கள். கிறிஸ்து இயேசுவோ உயிர்த்தெழுதலை நம்ம கற்றுக் கொடுத்தார். அதனால் ஆவியோடும் உண்மையோடும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். இயேசு சொல்கிறார், சத்தியத்தை அறியுங்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியுங்கள். அந்த சத்தியம்னா என்ன? உண்மை. உண்மைனா என்ன? பிதாவாகிய தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்களும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இந்த உண்மை புரியணும். இந்த உண்மை புரிஞ்சிச்சுன்னா இந்த சத்தியமே உங்களை விடுதலை ஆக்கும், வேறு எதுவும் விடுதலை ஆக்காது. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உண்மை கடவுள் என்ன, அவர் எப்படின்னா விரும்புகிறாரு, அதை மட்டும் நாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம் வாழ்வியலுக்கு தேவையான அனைத்துமே நமக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு உங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். என்னென்ன? அடிப்படை வசதியாகிய உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், நல்ல ஆரோக்கியம்,
சமுதாயம், நல்ல நட்புறவு, நல்ல உறவுகள், இது எல்லாமே நமக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ இதுக்கு முன்னாடி தொழுது அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடையாதுங்க. இருந்திருந்தால் அவங்க ஏன் கோயில் உடைக்கப்படுது, அவங்க ஏன் நாடு விட்டு நாடு கடந்து போனாங்க இல்லையா? பெரிய ஆசீர்வாதம்லாம் வாங்கினாங்க. உங்களை ஒரு வழியாக எதிர்த்து வருவங்க 7 வழியாக போவாங்க அப்படின்னு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்லாம் வாங்கினாங்க. ஆனால் அதை அவங்கள பயன்படுத்திக்க தெரியல, பிரயோஜனப்படுத்திக்க தெரியல. கிறிஸ்து இயேசு சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதல்ல தேடுங்க, உங்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்துமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து நமக்கு சுவிசேஷமாக சொல்லிட்டு வர்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கோங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து இந்த வசனங்களை வாசிப்போம். சரி, இப்போது கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது, அது கிறிஸ்துவின் உபதேசத்திலே நாம் பார்க்குவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கங்க. புரியலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நாளாக தன்னால் அது புரிஞ்சிடும். மொத்தத்தில் உங்களை நேசிக்கிறது போல் பிறரை நேசிப்பதே தான் அந்த ராஜரீக பிரமாணம். இதை ஒவ்வொரு விஷயமாக எப்படி வாழ்கிறதுன்னு சொல்லி கொடுக்குற இந்த ஒவ்வொரு வசனங்களையும் கவனித்து கேளுங்க. நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள். நம்ம மேலே குற்றம் வரக்கூடாதுன்னு எண்ணினோம்னா நம்ம மற்றவங்களை குற்றம் சாட்டக்கூடாது, இவ்வளோதான். 2, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அதனால் நம்ம யாரையும் குற்றம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவரவர் அந்தந்த வாழ்க்கை சூழலுக்கேற்ப நடந்துக்கிறாங்க. இதை பெருசாக குற்றம் சாட்டாதீங்க. ஏன்னா உங்களுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு வந்து நீங்களும் குற்றவாளி ஆகாத இருக்கணும்னாக்கா மற்றவங்கள குற்றம் சாட்டக்கூடாது. 3, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? நம்ம கண்ணிலேயே பெரிய மரக்கட்டை இருக்குது, ஆனால் எதிராளி கண்ணில் இருக்கிற சின்ன துரும்பை பார்த்து நான் அதை எடுத்து போட்டுமா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? இதை வெறும் கண்ணில் விழுந்த தூசியாக எண்ணாதீங்க. நாம் பார்க்குற பார்வையில் இன்னொருத்தர் சரியில்லை, மோசமானவன், அவன் அயோக்கியன் இப்படின்னு நாம் எண்ணுறதுக்கு பதிலாக நாம் சரியாக இருக்கிறோம்னா நம்மை நாமே ஒரு சுய விமர்சனம் பண்ணிக்கிட்டால் எதிராளியை நாம் எதுவும் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவரவர் வாழ்க்கை வாழும்போது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தான் இந்த தவறுகள்லாம் நடக்குது. இதே மாதிரி தவறுகள் நாமளும் செஞ்சுருக்கலாமே, செய்ய வாய்ப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி செஞ்சுருந்தோம்னா அதுவும் தவறு தானே. அப்போது நாம் மற்றவர்களை ஏன் அப்படி தவறாக பார்ப்பானே இல்லையா? அவன் கண்ணில் இருக்கிற சின்ன துரும்புனாக்கா அவனுடைய செயல் சின்ன விஷயந்தான், ஆனால் நம்மளுடைய கண்ணில் பெரிய மரக்கட்டையாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? நாம் பார்க்குற பார்வையில் நாம் செஞ்ச தவறுகளை நீங்கள் முதல்ல பார்த்துக்கங்க. புரியுதுங்களா? 5, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகைப்பார். இல்லையா? பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றியின் முன் போடாதேயுங்கள். போட்டால் தாங்கள் கால்களினாலே அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களையும் பீறி போடும். அர்த்தம் புரியுதுங்களா? நமக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது. அப்படி ஒரு நல்ல உபதேசத்தை உதவாக்கரைக்கு சொல்லாதீங்க. அவங்க நம்மளை மதிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதிராளி நம்மளை மதிக்கவே இல்லை, அவங்ககிட்ட உபதேசம் சொல்லாதீங்க. உங்கள் நல்ல முத்துக்களை பன்றின் முன் போடாதீங்க. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீர்கள். வேதம் நிறைய இடத்துல சொல்லுது நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு. நாய்களை வீட்டில் கூட வளர்க்காதீங்க, அது நல்லதும் இல்லை, அதை வளர்க்கவும் கூடாது. அவைகள்லாம் அவங்களுடைய உலகமே வேறு, நம்ம உலகமே வேறு. அவங்களுடைய உடலில் இருக்கிறது, வாயிலேருந்து வர எச்சில், இதையெல்லாம் நமக்கு உதவாது. அது இல்லாமல் என்ன தான் நீங்கள் அதை பார்த்து வளர்த்தாலும் அவைகள் விலங்கு, அவளுடைய குணமே வேறு. அதை நாம் திருத்தவோ மாற்றவோ கூடாது. அதனால் நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு வேதம் சொல்லுது. எதுக்குன்னா அவைகளை வளர்க்காதீங்க, அதுங்கக்கிட்ட போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு. அப்போ பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கன்னாக்கா நல்ல விஷயம் அதுக்கு புரியாதுன்னு தானே அர்த்தம்.
உண்மையிலே நாய்களுக்கு நல்ல விஷயம் புரியாது. நம்ம வாடுற வாழ்க்கை, நம்மளுடைய மாடுலேஷன்லாம் வந்து ஒரு விலங்குகிட்ட நம்ம வளர்த்து நாம் பெரும்பாலும் பாருங்கள், நாய் வளர்க்குறவங்களாம் அவங்கள மாதிரி நாயை மாற்றுறேன்னு சொல்லி நாய் மாதிரி அவங்க மாறிடுவாங்க. அதுக்கிட்ட கொஞ்சிறது, பேசுகிறது, அதை கொண்டு வந்து பெட்டில் போடுறது, கிட்டத்தட்ட அப்படியே மாறிடுவாங்க. இதில் யார் நாயின்னு கண்டுபிடிக்க கஷ்டம். தவிர எடுத்துக்காதீங்க, இதையெல்லாம் நான் பார்க்குறேன், நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்குறேன். இதில் யார் நாயின்னு கண்டுபிடிக்க முடியாது. இவரும் அதை கட்டிலில் தூக்கி போட்டுருவார், இவரும் கட்டிலில் படுத்துருப்பார், அதோட கொஞ்சின்னு கிடப்பார். பிள்ளைகளை கவனிக்காமல் விட்டுருவாங்க. நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. இதெல்லாம் உதவாத விஷயங்கள், சரிங்களா? ஆவிக்குரிய விஷயங்களை எப்படி வாழணுங்கிறத உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். 7, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. இந்த நல்ல விஷயங்களை நம்ம தேடி 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 பார்க்கணும், நல்லவங்களோட பழகணும், கனவுலையும் நனவுலும் அந்த நல்லவங்களை பற்றி நினைக்கணும் அப்படின்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த நல்ல விஷயத்தை, இந்த வசனங்களை எல்லாம் உங்கள் மனசில் போட்டு இதை அசை போட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கான நல்லவங்க எல்லாம் உங்களோட வந்து பழகுவாங்க, அவங்களோட நல்ல வாழ்க்கை வாழலாம், நல்லவற்றை தெரிஞ்சுக்கிட்டே போகலாம். அப்படி நீங்கள் தேடும்போது கண்டிப்பாக கண்டடைவீங்க, நல்ல பயன் பெறுவீங்க. அது கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். கடவுள் உங்களுக்கு அவ்வளோ உதவி செய்வார். அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வரும்போது நம்மளுக்கு அடிப்படை தேவையெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லி 9வது வசனம், உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? இல்லையா? நம்மள யாராச்சும் அப்படி செய்வோமா? நம்ம பிள்ளைங்க உணவு கேட்கும்போது அதுக்கு பதிலாக கல்லை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஏன்? அந்த பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யணுன்றது நம்மளுடைய நோக்கமாக இருக்குது இல்லையா? இது நம்ம பிள்ளைய மட்டும் இப்படி எண்ணாமல் எல்லாருக்கும் இந்த நல்லது செய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் வந்துடுச்சுன்னா நமக்கு வேண்டியது நமக்கே கிடைச்சிடும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவு உங்களுக்கு திருப்பி அளக்கப்படும் இல்லையா? ஆகையால் நல்லவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவோ தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நான் அந்த வசனத்தை சரியாக படித்தேனா? இல்லையா? சரியாக படித்தேனா? வசனம் என்ன சொல்ல இருக்குதுனாக்கா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் அப்படின்னு இருக்குது. ஆனால் இப்போ நான் அப்படி சொல்லக்கூடாது. ஏன் தெரியுங்களா? இந்த வசனம் கிறிஸ்து எல்லாருக்கும் பாவிகளாக இருக்கும்போது போதிச்சார். இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட அத்தனை பேரும் புண்ணியர் இல்லையா? அவருடைய இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற புண்ணியர்கள் இல்லையா? இப்போ நீங்கள் பாவிகள் நான் சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்லையா? அதனால் நல்லவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவற்றை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்மளையும் நல்லவர் பரமபிதா, அவர் நல்லவற்றை நமக்கு அருளுவார் என்கிறத நம்பணும் இல்லையா? அவர் நல்லதை கொடுப்பாருங்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாகும், வழி விசாலமாகவும் இருக்கிறது, அதன் வழியாய் போகிறவர்கள் அநேகர். நாம் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கை கொள்ளும்போது அது இடுக்கமான வாசல் மாதிரி நமக்கு தெரியலாம். இது இடுக்கமான வாசல் இல்லை, ஆனால் நமக்கு இடுக்கமான வாசல் மாதிரி தெரியும் இல்லையா? தவறு செஞ்சால் நிறைய காசு பணம் செல்வங்கள் சேரும் இல்லையா? இன்றைக்கும் நம்மளுடைய ஆட்சியாளர்கள்லாம் பாருங்கள், மக்களிடத்தில் வாக்கு வாங்கி அவங்க ஆட்சியில் அமர்ந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல திட்டங்களை, மக்களுடைய வரிப்பணத்தில் செய்ய வேண்டிய நல்ல திட்டங்களை அவங்க கொள்ளையடிக்கிறாங்கன்னு நிறைய பேரை கைது பண்ணி போடுறாங்க இல்லையா? அது பார்த்தா வழி விசாலமாக இருக்குது, அதில் போகிறவங்க அநேகர். ஆனால் நேர்மையாக வாழ்ந்த அரசியல் தலைவர்லாம் இங்கே இருக்காங்க. ஐயா காமராஜர் போல், கக்கன் போல் நல்ல அரசியல் தலைவர்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் தன்னையே இந்த தேசத்துக்கு அர்ப்பணித்தாங்க, தனக்குன்னு எதுவும் எடுத்துக்கல. அந்த வாசல் இடுக்கமாக தான் இருக்குது, ஆனால் காலம் உள்ள வரைக்கும் அவங்களுடைய பெயர் பேசப்படுது நல்லவங்க அப்படின்னு. கெட்டு போகிறதுக்கு வாசல் விசாலமாக இருக்குது. நிறைய மந்திரிக கைது ஆகிறாங்க, நிறைய அரசியல் தலைவர் கைது ஆகிறாங்க இல்லையா? அரசு ஊழியருங்க தங்களுடைய பணியை செய்கிறதுக்கு லஞ்சம் வாங்குறாங்க இல்லையா? பிடிப்பட்ட உடனே கட்சிப்பில் முகத்தை மூடிக்கின்னு வெட்கப்பட்டு போகிறாங்க இல்லையா? அந்த வாசல் விசாலமாக இருக்குது. அது கொண்டு போகிற இடமோ கேட்டுக்கு போகிற இடம்தான்.
அந்த கேட்டுக்கு போகிற இடம் எப்படி இருக்குது? ஆனால் விசாலமாகுது. நல்ல வாழ்க்கை வாழும்போது தான் அது இடுக்கமான வாசல் வழியாக இருந்தாலும் அதுதான் நமக்கு ஜீவனுக்கு போகிற வாசல். அது இடுக்கமாகவும் வழி நெருக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சில பேர் தான். அதை கண்டுபிடிச்சிட்டா ஆவிக்குரிய வாழ்க்கை. அதை கண்டுபிடிக்காமல் வழி விசாலமாக இருக்குது, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாங்கிறது மாம்சத்தின் வாழ்க்கை. இதை கண்டுபிடிச்சி வாழணும். இந்த வாழ்க்கையை கிறிஸ்து இயேசுனுடைய உபதேசத்தை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா, இது யாக்கோபின் கிணறு இல்லை, கிறிஸ்துவின் தண்ணீர். தாகம் உள்ள எவனும் என்னிடத்தில் வர கடவன்னார். அப்போது இந்த தண்ணீரை குடித்தாக்கா உங்களுடைய தாகம் தீர்ந்து உங்களுக்குள்ளே அது ஒரு ஜீவ ஊற்று வரும். என்ன வரும்? ஜீவ ஊற்று. இங்கே என்ன சொல்கிறாரு? ஜீவனுக்கு போகிற வாசல். எது? நல்லது செய்கிறது, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின்படி வாழ்வது. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாகவும் வழி நெருக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சில பேர் தான். அதை கண்டுபிடிச்சி வாழ்ந்தோம்னா இந்த தண்ணீர் உங்களுக்குள்ள நீரூற்றாக வரும். இது யாக்கோப்பின் கிணறு இல்லை, இது இயேசுவின் ஜீவ தண்ணீர். இது வெளிப்புறத்தில் பூமியிலேருந்து தோன்றி எடுக்கிற தண்ணி இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆத்மா, உண்மை, இதையெல்லாம் சேர்ந்து உங்களுக்குள்ள ஜீவ தண்ணீர், நீண்ட ஆயுள், நோயற்ற வாழ்வு, இதையெல்லாம் கொண்டு வரும். எகிப்திலிருந்து விடுதலையாகி செங்கடலை புலர்ந்து வெளியில் வந்த பிறகு முதல் வாக்கு தத்துவம், உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து உன்னோட நோயை விளக்குற கர்த்தர் நானே அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். அது அவங்களுக்கு பலிச்சுதா? பார்த்தீங்களா? அவங்க கேட்டுக்கு போகிற வழியில் நிறைய போயிட்டாங்க. அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு நிலைப்படலை. அதனால தான் கிறிஸ்து வரும்போது நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க, கண்ணு தெரியாமல் இருந்தாங்க, பல்லு உடஞ்சி போயிருந்தாங்க, சூம்பின கை, சப்பானி, இப்படியெல்லாம் இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு வாக்குத்தத்தம் என்ன கிடைச்சிது? அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதித்து, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடும் தண்ணியும் ஆசீர்வதித்து உங்களுக்கு நோயே வராமல் நான் காப்பாற்றுற கர்த்தர் நானே அப்படின்னு. ஆனால் அது பயன் பெறலை. ஏன்? அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின்படி இருந்தால் இந்த வாக்குத்தத்தம் பயன்பெறும், இல்லைன்னா பயன் பெறாது. அவங்க மாம்ச வாழ்க்கை வாழ்ந்தாங்க, கிறிஸ்து ஆவியின் வாழ்க்கை வாழ வைக்கிறார். ஏன்? பிதா ஆவியாக இருக்கிறது போல நாம் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இந்த தொழுகை நம்மளை பிதாவிடத்தில் கொண்டு செல்லும். அது பரலோக ராஜ்யத்தை நாம் அடைவோம். ஆமென். சரி, இந்த அளவுக்கு நிறுத்துவோம். வரும் வாரங்களில் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வோம். உலகெங்கிலும் இருந்து இந்த செய்தியை கேட்ட அத்தனை சபை அன்பர்களுக்கும் கிறிஸ்து இயேசுனுடைய பரிபூரண அன்பும் அவருடைய செல்வமும் அமைதியும் சந்தோஷமும் உங்கள் அனைவருக்கும் கிடைப்பதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளியை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்களையும் மன்னியும். சோதனையிலிருந்து எங்களை மீட்டு பாதுகாத்து கொள்ளும். அந்த ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமேன்.